ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் பாருங்கள், இவ்வளோ வச்சுருக்கிறேன். வரமிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கீரைக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க, அது போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் முருங்கைக்கீரை வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அந்த வாட்டி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. பாருங்கள், பாதி இந்த அளவுக்கு கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். உப்பு, கீரைக்கு தேவையான உப்பு, சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், தக்காளி கீரை எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்த போதுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.